மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயால் நிறைய பக்க விளைவுகள் நம்ம உடல்ல ஏற்படுது. சர்க்கரை நோய் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கே வருது. 30 வயதுல இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது. இப்போ ஏஜ் வந்து ஒரு 40 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, மேம் எனக்கு ஒரு 10 இயர்ஸ் தான் எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு. அப்போ 30 இயர்ஸ்லேயே வந்துருச்சு. ஆமாம், 30 வயசுலேருந்து நான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிலருக்கு பிஃபோர் மேரேஜே எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக இதை நம்ம சொல்றோம்னா, ஆஃப்டர் மேரேஜ் இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு நம்ம கிட்ட வரும்போது ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயோட பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது இளம் வயதிலேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறது, இல்லைன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உடல் பருமன் வந்து அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. உடல்ல வந்து ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கும். வயதான தோற்றம் ரொம்ப இளமையிலே வந்துடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சேர்ந்து ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது இருக்கும். பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் தான். நமக்கு எரெக்ஷனே கண்டிப்பாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுவே தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேலாக 10 வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்போது இந்த ஆண்மை குறைபாடை எப்படி நம்ம சரி செய்யலாம்? அப்போ சர்க்கரை நோயை வந்து நம்ம கட்டுக்குள் வைத்தால் மட்டுமே, இல்லை முழுவதுமாக குணப்படுத்தினால் மட்டுமே அடுத்தது நம்ம இதுக்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ண முடியும். இப்போது ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் இப்போ சுகர் இப்படி இருக்குது, எப்போ தான் எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகும்? ஸோ அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து குழந்தைக்கான பிளான் வந்து பண்ணணும். இதனாலேயே இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்னால 2 பேருக்குமே ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நமக்கு இப்போ பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளட் சுகர் லெவலுக்கு அடுத்து எவ்வளவு வருஷமாக நமக்கு இருக்கு. இப்போ 150 200 கிட்ட நமக்கு பிளட் சுகர் லெவல் இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கரெக்டான ஒரு மெடிசன்ஸ் எடுத்து நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணும்போது அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ண அதுக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த ஆண்மை குறைபாடு சரியாகும். நம்ம கரெக்டாக ஆண்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு, ஸோ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாயிட்டே வருதுன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஃபைண்டல் பீனிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சமயங்களில் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும்போது 1-2 மாதங்கள் கழித்து தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். உடனே நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, மேம் வந்து 1 வாரத்தில் எனக்கு வந்து இது க்யூர் ஆகிற மாதிரி செய்யுங்க அப்படின்வாங்க. அப்படி வந்து நம்ம ஹெர்ப்ஸ் நார்மலாக எடுக்கும்போதே அதனோட ரிசல்ட் தெரியறதுக்கே ஒரு 15-20 நாட்கள் ஆகிடும். இதில் சர்க்கரை நோயும் நமக்கு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையணும், முற்றிலுமாக குறையணும். முற்றிலுமாக குறையும் பொழுது தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைய அடுத்ததாக நம்ம உடலில் நரம்புகள் தசைகள் பலப்பட்டு எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகும். ஸோ டோட்டலாக இந்த விரைப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் இதனோட செயல்பாடு தான். இதனோட முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் இந்த வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு உடனடியாக டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவலை நம்ம தெரிஞ்சு அதை மெயின்டைன் பண்ணும்போது தான் நிச்சயமாக நமக்கு இந்த பிளட் சுகர் லெவல் குறைஞ்சு அது குறைய அடுத்ததாக ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமாக நம்ம உணவில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உணவில் பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் டயட் அதிகமாக எடுக்கணும். அப்போது இதற்கு முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். முளைக்கட்டிய கருப்பு உளுந்து எடுக்கலாம், முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிடலாம், முளைக்கட்டிய கருப்பு உளுந்து, முளைக்கட்டிய பச்சை பயிறு, இந்த மாதிரி தானியங்களை வந்து முளைக்க வைத்து அதை வந்து யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கம்பு,
கேழ்வரகு இது எல்லாமே முளைக்கட்டி இதை வந்து பவுடர் ஃபார்ம்ல செய்து டெய்லி தண்ணீர்ல மட்டும் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சாலோ, இல்லை முளைக்கட்டிய பயிரை நம்ம டைரக்டா மிக்சியில போட்டு அரைச்சி அந்த பாலை மட்டும் பிழிஞ்சு எடுத்து தினமும் குடிச்சிட்டு வந்தாலோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் மற்றும் டெஸ்டோஸ்டெரானோட லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு டயட் பேட்டர்னை நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுமோ அதை முதல்ல தவிர்க்கணும். அதிகமான இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இனிப்பு வந்து பார்த்தோம்னா தேனோ இல்லை கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இப்படியெல்லாம் சாப்பிடுவீங்க. அது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம சுகருக்கான உணவும் இந்த ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கான உணவும் சேர்ந்து எடுத்து கரெக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். அப்போ நமக்கு மிக விரைவில் சர்க்கரையோட அளவு குறைந்து இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அடுத்து இதுக்கு முக்கியமாக நம்ம தரக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்த சஞ்சீவி சூரணம். இந்த அமிர்த சஞ்சீவி அப்படின்னு சொல்றது என்னன்னா பேர்ல இருக்கு பாருங்க, அமிர்த சஞ்சீவி, அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு மருந்து வகை அப்படின்னு சொல்றதுதான். இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா இதுல அமுக்ரா கிழங்கு இருக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்கு தானா, வேற மூலிகை இல்லையானா இதுல சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற மூலிகைகள் என்னன்றதை நான் சொல்றேன். அமுக்ரா கிழங்கு இருக்கு, அதனோடு சேர்ந்து சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு, வலம்புரிக்காய், ஓமம், லவங்கப்பட்டை, ரேவல் சின்னி, சிறுநாகப்பூ, வாய்விடங்கம், கோஷ்டம், அக்ரஹாரம். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த அமிர்த சஞ்சீவி சூர்ணம். இந்த அமிர்த சஞ்சீவி சூர்ணம் பெரும்பாலும் ஆண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகர் இருந்து உடல் வலிமை குறைந்து இருக்கு, ரொம்ப ஒரு பால்பிட்டேஷன் இருக்கு, மூட்டுக்கள் கை கால் வலி, உடல் அசதி, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கழுத்து சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கு, ஸோ பெண்களுக்கு உடல் முழுவதுமே ஒரு வலி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கும் இருக்கும். ஸோ அவர்கள் எல்லோருக்குமே இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் பயன்படுத்தலாம். இதை வந்து 4 இருந்து 5 கிராம் அளவு பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிளினிக்ல வராங்க, ஒரு 30 இயர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இளம் வயதிலே சர்க்கரை நோய் இருக்கிறதும், அதை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம், விருப்புத்தன்மை குறைபாடு. இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே சர்க்கரை நோயில் இருந்து மட்டுமல்ல, அதனால் ஏற்படக்கூடிய மற்ற விளைவுகளோடு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்திலிருந்தும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.